வெல்கம் டு த தமிழ் கமெண்ட்ரி ரூம் பட்டறை அன்ஃபில்டர்ட். ஸோ நேற்று மேட்ச் எல் கிளாசிக்கோ அப்படின்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். எம்ஐ vs சிஎஸ்கே. ஓகே, சிஎஸ்கேக்கு ஃபேவராக போகுது. என்ன பிரச்சனை, மும்பை கிட்ட என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? அதை சொல்லுங்கள். மும்பை டீமே ஒரு பிரச்சனை தான். அவங்களால எல்லாருக்குமே பிரச்சனை, அவங்க ஃபேன்ஸுக்கு பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. ஏதாவது நம்ம வந்து உண்மையை சொன்னா உடனே 5 டைட்டில் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு வந்துடுறது. ஆமாம். 5 கேப்டன் இருக்கான் அப்படிங்கிறது. டேய், ஒருத்தனும் ரன் அடிக்க மாட்றான், யாரும் விக்கெட் எடுக்க மாட்றான். அதாவது மற்ற டீம்லயாவது சிஎஸ்கேக்காவது கேட்ச் வருது, பிடிக்க தான் மாட்றானுங்க. இவங்களுக்கு கேட்ச் கூட போக மாட்டேங்குது மும்பை போடும்போது பவுலிங் போடும்போது. ஸோ அதனால ஃபீல்டிங் எப்படி இருக்குன்னு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியல. ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணா தானே ஜட்ஜ் பண்ண முடியும். அதில் இன்னொன்று வந்து மும்பை லைனப்பில் வந்து கிறிஸ் பகத் அப்படின்னு ஒரு பையன் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏதோ மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன்லாம் சொல்கிறாங்க. அது என்ன கதைன்னு தெரில. அந்த மாதிரிலாம் இருந்தால் வந்து அந்த டீமை வந்து இந்த கன்சிடரே பண்ணக்கூடாது. இது பாட்டுக்கு நம்ம இந்த என்ன பாகிஸ்தான் பிரீமியர் லீக்லாம் கண்டுக்காமல் விட்டுறோம்ல, அந்த மாதிரி இந்த டீமை இந்த வந்து அஞ்சு டீலில் வருஷமா வந்து விட்டுருங்க. 5 வருஷமா மும்பை வந்து இந்த புலி வருது கதை மாதிரி தான் இருக்கு. இந்த வந்துட்டாங்க, இந்த கம்பேக் வந்துருச்சு, இந்த ஸ்லோ தேர் ட்ரெடிஷ்னலி ஸ்லோ ஸ்டார்டர்ஸ் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறது. அப்புறமா சீசன் முடிஞ்சு கடைசி மேட்ச் வரைக்கும் வந்து சான்ஸ் இருக்கு, இப்போ வரப்போறாங்க பாரு அப்படின்னே நம்மளை வந்து பதட்டத்திலே வச்சிருக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த தடவை அதெல்லாம் யாரும் நம்பல. எல்எஸ்ஜி, சிஎஸ்கே, எல்எஸ்ஜி, கேகேஆர், எம்ஐ எல்லாத்தையும் உரமா எடுத்து வச்சுட்டாங்க ஆல்ரெடி. எஸ்பெஷலி நேற்று மேட்ச்சுக்கு அப்புறம் ஆட்டம் க்ளோஸ். டாஸை ஜெயிச்சு அவங்க வந்து என்ன சொல்றது, பேட்டிங் எடுத்தாங்க. ஸோ சிஎஸ்கேக்கு அந்த அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது, அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா ஜெயிச்சிருவாங்க அப்படின்ட்டு. நான் கூட கொஞ்சம் லைட்டாக ஜர்க்கானு, என்னது இது இவனுங்க ஒரு 190 அடிச்சிட்டானுங்கன்னா நம்ம ஆளுங்க திருப்பி அடிக்க மாட்டானுங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆனால் வந்து அப்போ கூட நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணானுங்க. சிஎஸ்கேவும் நல்லா ஸ்டார்ட் பண்ணானுங்க, எம்ஐயுமே டீசெண்டான ஒரு ஸ்டார்ட். அப்புறமா வந்து ஒரு எரர் ஒன்று பண்ணானுங்க பாரு சிஎஸ்கே. சிஎஸ்கே செலெக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா, டீமை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஜெயிச்சுட்டாங்க, அது ஓகே, அதுக்காக அவனுங்களை அந்த அடிக்காம விடக்கூடாது இந்த இந்த டீம். ஜெயிக்கிறதுலே சொல்கிறேன். அதாவது சிஎஸ்கே ஃபேன் தானா, பட் இந்த ஜெயிச்சாலுமே வந்து இந்த பாகுபலியில் சொல்லுவாங்கல்ல, உன்னை ஏன் என்னால் வந்து உணர முடியவில்லை அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் நிலமை இருக்குது. என்னன்னா, இன்னைக்கு கேகேஆர் ஜெயிச்சிருக்காங்க, நேற்று வந்து சிஎஸ்கே ஜெயிச்சது. இதெல்லாம் வந்து எதுவும் வாய்ப்பு இல்லை, சரி ஜெயிச்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரோ, ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு. வாய்ப்பு இருக்கு, நம்ம பேசுவோம் இருங்க. கேகேஆருக்கு இல்ல, அது வேற விஷயம். சரி, சிஎஸ்கே டீம் பத்தி சொல்லுங்க, எடுத்த டீம் பத்தி. இப்ப இல்லை, ஜெயிச்சதுனால அதெல்லாம் மறந்து போயிடும். நம்ம வந்து திட்டிக்கிட்டு தான் இருக்கோம் ஃப்ளெமிங் வந்து நாள் ஒன்றுலேருந்தே. அதில் என்னன்னா, அகில் ஹுசைன் வந்து மும்பையோட தான் வந்து 4 விக்கெட் எடுத்தான். ஓகேவா, வான்கடையில் எடுத்தான். அவனை ஒரு இன்ஜுரின்னு உட்கார வச்சிங்களா, இல்லை வந்து எதுக்காக வந்து அவனை உட்கார வச்சிங்க? ஸ்பென்சர் ஜான்சன் ரெண்டே எடுத்துகிட்டு வர ரீசன். போகிறதா சொன்னானுங்க. ஓகேவா, ஆமா. ஸ்பென்சர் ஜான்சன் வந்து எடுத்துகிட்டு வர ஆமா. போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. அது சும்மா ஃபேக்கு தான் அது. ரூமர் தான் அதெல்லாம். தலை வந்து விளையாட போகிறாரு அப்படின்னதெல்லாம். ஆனால் அகில் ஹுசைனை ட்ராப் பண்ணுவானுங்கன்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. அஹ் சரி, ரெண்டே விஷயம் தான் இருக்க முடியும். ஒன்னு வந்து இந்த சீசனை வந்து அவங்க முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டாங்க சிஎஸ்கே. சரி ரைட்டு, சீசன் முடிஞ்சுச்சு, வாங்கின காசுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் வேலையாவது வாங்குவோம், இம்ப்ரூவ் ஆகுறானுங்களான்னு பார்ப்போம், இவன் என்னதான் பண்றான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபேஸ்க்கு அவங்க போயிட்டாங்க. ஆல்ரெடி சீசன் முடிஞ்சிச்சுன்னு இது மொதல் ரீசன். இது இருந்தா கூட இது இருமே டேஞ்சர் சைன் தான். ஏன்னா சீசன் இன்னும் முடிஞ்சதான் போல, இன்னுமே சான்ஸ் இருக்கு, நம்ம பேசுவோம். ரெண்டாவது வந்து உண்மையிலே அவங்க நம்புறாங்க, அகிலோட பிரசாந்த் ஆடுறது வந்து பெட்டர் ஆப்ஷன் அவங்க நம்புறாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சைன். இப்படி இவங்க நம்புறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ரொம்ப காட்டு கத்திட்டு இருக்கோம், இல்லை, உங்களுக்கு ஜடேஜாவோட அதாவது ரிப்ளைமெண்ட் அகில் தான்டா பாதி அப்படின்னு. சீசன் முடிஞ்சு போயிருச்சு. இன்னுமே ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிட்டு இருக்கானுங்க உட்காந்து. இந்த கேகேஆரும் அதே தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு ஆமா. 4-5 மேட்ச் வந்து ஃபின்னால ஆட வச்சானுங்க. இது சரிப்பட்டு வராதுன்ட்டு சைஃபர்ட் ஆட வச்சானுங்க. டக்கு 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 திருப்பி எல்லா இப்ப மேட்சும் ஆலன்னு. டக்கு, திருப்பி இன்னைக்கு ஆலன்னு. அதே தான் வந்து இங்கே வந்து நல்ல காம்பினேஷன்லாம். இதில் என்னன்னா, சிஎஸ்கேக்கு என்னன்னா, ஏதாவது ஒன்று ஓகே இவனை மாற்றக்கூடாது, இவன் நல்லா இதெல்லாம் நல்ல காம்பினேஷன், இதெல்லாம் மாற்றக்கூடாதுன்னா அப்போ தான் அகில் ஹுசேன் உட்கார வச்சுட்டு நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுதான் புரியல. அது என்ன? அதான் சரி, இப்ப அகில சென் சேர்றா உட்கார வச்சுட்ட, பிரசாந்த் நீ சான்ஸ் கொடுக்கணும், லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் என்ன பண்றான்னு பார்க்கணும் முடிவு பண்ணிட்ட. அகில் ஹுசைன் அளவுக்கு வேரியேஷன்ல பாதி கூட இல்லை இவங்கிட்ட. இவனை கொண்டு போய் ரயன் ரிக்கில்டனுக்கு எதிராக பவர் பிளேல போய் கொடுக்குறீங்க. 5வது ஓவர்ல நல்லா தான்டா போயிட்டு இருந்துச்சு அது வரைக்கும், அது இதுக்கு கூட ஒரு அடி அடிச்சான் பாரு. ஹசி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அடுத்த 10 வருஷத்துக்கு வந்து கார்த்திக் சர்மாவை நீங்கள் வந்து பார்ப்பீங்க, ஒரு பெரிய ஒரு திங்கா இருப்பார் சிஎஸ்கேல அப்படின்னு. அதே மாதிரி தான் பிரசாந்த் வீரர் வந்து நினைக்கிறாங்க போல இருக்கு, அடுத்த ஜடேஜா நினைக்கிறாங்க போல. ஆனால் ஜடேஜா வந்து சிஎஸ்கேக்குள்ளே வரும்போதே ஒன்றும் பெரிய திங்லாம் இல்லை. அப்பயுமே ம். ஜடேஜாக்கு ஒரு இது இருந்தது, ஒரு பயங்கரமான ஒரு லைம்லைட் இருந்தது. பட் இப்போ நம்ம ஜடேஜாவை பார்க்குறோம்ல, ஒரு லெஜெண்டு அப்படி இப்படின்னு நம்ம ரீசெண்ட் ம். இயர்ஸில் ஒரு 10 வருஷமாக இது பண்ணிட்டு இருக்கோம்ல. அந்த மாதிரி வந்து சிஎஸ்கே அவர் என்டர் ஆகும்போது இல்லை.
பட் பிரசாந்த் வீர் வந்து ஒரு தப்பான டிசிஷன் தான். அதான் இது எல்லாமே ட்ரையல் அண்ட் எரரா தான் இருக்கு. பவர் பிளேல கொடுத்து டெஸ்ட் பண்றது. தலை மேல எல்லாரும் வைக்கிற அந்த குற்றச்சாட்டு என்னன்னா வந்து அபினவ் முகுந்த அவ்வளவு நாள் பெஞ்சில் வச்சிருந்தாரு, பிளேயர்ஸ் எல்லாரையும் எடுப்பாங்க, சான்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு. அவர் எப்ப லெவல்ல இறக்குவார்னா 100% கன்வின்ஸ் ஆகணும் இவன் இந்த லெவல்ல இருக்கான், ஹீஸ் ரெடி அப்படின்னு கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் எடுக்கவே மாட்டாரு. நீ கடைசி வரைக்கும் உங்க டீம்ல நீ 4 வருஷமா இருந்தாலும் சரி, 5 வருஷமா இருந்தாலும் சரி, நீ ரெடியாவே ஆகலன்னு அர்த்தம். இப்ப நெட்ஸ்ல அதுக்கான ஸ்லாட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் நீ எடுக்கவே மாட்டாரு. ஏன்னா எடுத்தாருன்னா பேக் பண்ணுவாரு. உனக்கு அந்த ஸ்கில் இல்லைன்னா அங்க கொடுக்க மாட்டாரு. நீ நெட்ஸ்ல வந்து நியூ பால்ல பிரசாந்த் நான் பார்க்கணும். நெட் செஷன் சிஎஸ்கே நெட் செஷன்ல நியூ பால்ல பிரசாந்த் வீர் வந்து சிஎஸ்கே டெவால் பிரவிஸோட போட்டு இருக்காரா நியூ பால்ல. சிஎஸ்கே ஓப்பன் ருட்ராஜ் கேக்கோடும் சாம்சனும் பிரசாந்த் வீரே இதுக்கு முன்னாடி நெட்ஸ்ல நியூ பால்ல ஃபேஸ் பண்ணிருக்காங்களா? பவர் பிளேல போடுறதுக்கு ஏதாவது இருக்கா? வேரியேஷன் இருக்கா கையில? அவுட் ஸ்விங்கர்லாம் போடும், இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் ஆம் பால் எல்லாமே வச்சிருக்கான் அக்கீல் ஹுசேன். அவனே சம்டைம்ஸ் பவர் பிளேல போட்டு அடிக்கிறாங்க. இது பிரசாந்த் நேரா டொமஸ்டிக்ல இருந்து வந்திருக்காரு. இவருக்கு போய் டேரக்டா பவர் பிளேயர் ரயன் ரிக்கல்டன் ஃப்ரெஷ் ஆஃப் 100 வந்து செலிப்ரேட் ஹெல்மெட்டை தூக்கி இப்போ செலிப்ரேட்லாம் பண்ணிட்டு வர்றாரு. அவர்கிட்ட கொடுத்து 3 6 அழகா அடிச்சோமா அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி மும்பை 10 ஓவர்ல கேம் அஹெடா போயிட்டாங்க. அவனுக்கு அந்த மட்டும் அந்த மார்க் 180 மார்க்கை டச் பண்ணியிருந்தாங்க. சிஎஸ்கே நேத்து காலி தான். பிரசாந்த் வீர் இதெல்லாம் வந்து இந்த டிசிஷன்லாம் தான் தலை வந்து சத்தியமா சொல்றேன், தோனி கேப்டனா இருந்தா பிரசாந்த் வீர் உள்ள ஆடிக்கிறதே டவுட். கன்வின்ஸ் ஆனாதான் உள்ளே இறக்குவார். இல்லை எத்தனை வருஷம் ஆனாலும் வெளியே உட்கார வேண்டியதான், இம்ப்ரூவ் ஆகல அவனோட ஸ்கில்ஸ் அப்படின்னா. அப்படியே அறிந்தாலும் அவன் 7th ஓவர்ல இருந்து தான் கொண்டே வருவாரு. இல்ல. ஜடேஜா எனக்கு இத்தனை வருஷம் டீம்ல எனக்கு நான் எத்தனை நேரம் பவர் பிளேல யூஸ் பண்ணிருக்காரு அவரை. ஏன்னா அவனுக்கு வராதுன்னு தெரியும், கொடுக்க எனக்கு மாட்டாரு. எனக்கு ஒரு ஞாபகம் இல்லையா என்னன்னு தெரியல. ம். ஃபர்ஸ்ட் மேட்ச் கார்த்திக் சர்மா எடுத்தாங்க தெரியுமா? ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ ம். மேட்சஸ் கார்த்திக் சர்மா வந்து ரன்னே ஸ்கோர் பண்ணல. அதுக்கப்புறம் தான் வந்து உட்கார வச்சாங்க. ரெண்டாவது மேட்ச் தான் வந்து பிரசாந்த் வீர் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுல கூட போலிங் கொடுக்கல. அந்த டைம்ல கூட நீ ஆமா வந்து ஒரு ஒரு கொடுக்கல, ஓவர் 2 ஓவர் பவுலிங் கொடுக்கல. கொடுக்கல. வெறும் பேட்டிங் மட்டும் கொடுத்த. அந்த மேட்ச் தோத்துட்டோம். ஆனா அவன் நல்லா பேட் பண்ணான். 37 41 ம். அடிச்சான். நல்லா தான் ம். விளாண்டான். பவர் ஹிட்டிங்கா இருந்தது. சம்பந்தமே ம். இல்லாம இன்னைக்கு வந்துட்டு நீ வந்து ஒரு மேட்ச் மேத்யூ ஷாட்டை கொண்டு வந்து போட வைக்கிற பவர் பிளேல, ஒரு மேட்ச் இவனை போட வைக்கிற. ஏதோ மும்பைனால அவன் அடிச்ச அந்த 3 6 வந்து பெருசா இதா ஆகல. அவனுக்கு அடிச்சதே நூத்தி ஆமா. அறுபது அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு. இது இது என்னன்னே சொல்ல தெரியல. அதனால தான் நான் சொல்றேன். இந்த டீம் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு 4 மேட்ச் ஜெயிச்சிட்டோம். இன்னும் ஒரு 4 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சா பிளே ஆஃப் போயிடலாம் அப்படின்லாம் வந்து கொஞ்சம் நம்பிக்கிட்டே இருக்கோம்ல. நிறைய விஷயத்துல நம்ம நம்பி நம்பி ஏமாறுறோம்ல. அதுதான் இந்த ஃப்ளெமிங். நான் ஏன் ஏன் கரெக்ட். ஃப்ளெமிங் இவங்க வந்து நான் சொல்றேன்னா, ஸ்டார்ட். ஃப்ளெமிங் நல்ல கோச் தான். இல்லைன்னுலாம் சொல்ல. எனக்கு வந்து ஃப்ளெமிங் வந்து நியூசிலாந்துக்கு கேப்டனாக இருக்கும் போதுலேருந்தே பிடிக்கும் எனக்கு. அது ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு பவர் ஹவுஸ், ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு ஆளாக தெரியும். இப்போ ஸ்டீவ் ம். வாகெல்லாம் பார்த்துருக்கோம்ல. ஸ்டீவ் வாக், ரிக்கி ஆ. பாண்டிங், அந்த மாதிரி தான் வந்து ஃப்ளெமிங்கையும் இது பண்ணியிருக்கோம். ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மேட்சஸ் நடக்கும் போதெல்லாம் இது கொஞ்சம் வீக்கர் சைடாக தான் இருக்கும் நியூசிலாந்து. ஆனாலும் ஃபைட் பண்ணுவானுங்கன்ட்டு ஏதோ ஒரு சிம்பத்தி கோட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி இருக்கும். க- பட் இது வந்து ரீசெண்டாக இந்த ஒரு 2 3 இயர்ஸாக பண்ணுற விஷயத்தெல்லாம் அந்த டிசிஷன் மேக்கிங்லாம் பார்த்தா அது வந்து கலெக்டிவாக எல்லாரும் எடுக்கிற டிசிஷனா, இல்லை ஃப்ளெமிங் ஆன் ஸ்பாட்டில் வந்து எல்லாருமே டக்குன்னு அந்த டிசிஷனுக்கு வர முடியாதுல்ல. எல்லாருமே ஒரு இதுக்கு வர ம். முடியாதுல்ல. யாரை பேட்டிங் இறக்கணும், யாரை இம்பாக்டாக இது பண்ணணும். இப்படி தான் இம்பாக்டாக வந்து சர்ஃப்ராஸ் வந்து 2 விக்கெட் போனதுக்கப்புறம் இம்பாக்டாக இறக்குனானுங்க முந்தின ஆமா. மேட்ச். ஸோ இந்த எரர்ஸ் எல்லாம் இது வந்து உண்மையிலே என்ன ஆயிடுச்சு, வயசானனால எதுவும் மூளை வங்கி போயிருச்சா, அந்த மாதிரிலாம் வந்து தோணுது. ஸோ அது அது அந்த ஒரு குற்றச்சாட்டு தான் ஃப்ளெமிங் மேலே. மற்றபடி இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கு ஒரு ஒரு தரப்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே டிசிஷன் மேக்கிங்னு தோனி. வரும்போது வந்து தோனி தான் அப்படின்ற மாதிரி பிளேயர்ஸே சொல்கிறாங்க. பட் அது தெரியல. அதை தான் நம்ம பண்ணுறோம். இதுக்கு என்ன சரி பண்ண போகிறீங்க இப்போ தோனி இல்லாத இடத்துல? எதை எதை வந்து நீங்கள் சரி பண்ண போகிறீங்க? யாரை வச்சு சரி பண்ண போகிறீங்க? இப்ப எனக்கு என்ன புரியலன்னா, இது ஒருத்தர் கூட சொல்ல பிரசாந்த் பவர் பிளேல கொடுத்துறாதுன்னு. இப்ப இன்ஸ்டிங்டிவா அது ருத்ராஜ் கேக்வாட் வந்து ஃபீல்ட்ல ஒரு எடுத்த டிசிஷன் தப்பா போயிடுச்சுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. இதை அவங்க பிளான் பண்ணி தான் பண்ணி வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோவேன், எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா வந்து ஸ்டீஃபன் ஃபிளமிங் ஒண்ணுமே இல்லாத நியூசிலாந்து டீமை தூக்கிட்டு போய் ஆஸ்திரேலியாவில் 3 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் ஆஸ்திரேலியாவுக்கு போனா அவனை கும்மா குத்தா குத்தி நிறைய கெரியர் அங்கேயே முடிஞ்சிரும். 3 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் நீ ஆஸ்திரேலியாவுக்கு போனீங்கன்னா அந்த 2000 சைடோட உன் கெரியரே முடிஞ்சிரும். உன் வீக்னஸை கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருவானுங்க. இவன் இந்த மொக்க நியூசிலாந்து சைடு எடுத்துட்டு போய் 0-0 டிரா பண்ணிட்டு வந்தாரு. ம். சாம்பியன்ஸ் நாக் அவுட் ட்ராஃபி ஏதோ ஒன்று ஜெயிச்சாரு. பயங்கரமா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஃபிளமிங் இருக்கு, மைக்கேல் எஸ்சி, ஸ்ரீதரன் ஸ்ரீராம், ஸ்டீவ் ஸ்மித் மாதிரி ஒரு லெஜெண்டுக்கே வந்து அந்த ஆஸ்திரேலியன் டீமோட ஸ்பின் கன்சல்டன்ட் மாதிரி ஏஷியா டூர் எப்போ போனாலும் அவரை வச்சுப்பாங்க.
சிஎஸ்கேவோட லெக் தான் உட்காந்துருக்காரு. ஒருத்தர் கூட தோணலையா பவர் பிளேல இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்றோமே அப்படின்னு? இதை பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணாம இது ஜெயிச்சிட்டோம்னு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீ சொன்ன மாதிரி பிளே ஆஃப் போறதுக்குலாம் சான்ஸ் இல்லை. இந்த மிஸ்டேக் அவங்க அட்ரஸ் பண்ணணும். திடீர்னு எங்க இருந்து வருது இந்த ஒரு ராண்டம்னஸ்? முதல்ல இந்த செலெக்ஷன் சேஞ்ச் யார் பண்ண சொன்னா? யாரோட ஐடியா அது? எனக்கு எதுவுமே புரியல இந்த விஷயத்துல. எங்களுக்கு ஒவ்வொரு மேட்ச் முடியும் போதும் நாங்கள் கேட்குற கேள்விலாம் இது இவன் எடுத்த டிசிஷன் தான் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணுங்க. எல்லா மேட்சஸ்க்கும் எல்லா கோச்சு எல்லா சைட்லேருந்தும் இதை பண்ணுங்க. எவனை அடிக்கிறதுனே தெரியல. அடிக்க வரும்போது பார்த்தா நீ என்ன சொல்கிற, ஏன் இது ஃப்ளெமிங் தான் சொல்லியிருக்கணுமா, மற்ற ஹசிலாம் சொல்லியிருக்க கூடாதுன்ட்டு. சரி, எவனோ ஒருத்தர் சொல்லியிருப்பான்ல, அவனை அடிக்கணும். எனக்கு என்ன, யாராவது ஒருத்தர் கூட எதிர்த்து கேட்கல. எப்பா எப்படிப்பா இவர்கிட்ட நீ பவர் பிளே கொடுக்குற? வேரியேஷன் எதுவுமே இல்ல. ரைட் கில்டன் நீங்க தான் லெஃப்ட் ரைட்னு ஊட்டிட்டே இருப்பீங்க. இப்ப இல்லை ரைட் ப்ரோ, ஹேண்டர் இருந்தப்ப ஏதோ கொஞ்சம் கேட்குறாங்க பரவாயில்ல. கேட்குறாங்க ஆ. அவனுங்க தோத்த மேட்ச்லேயே பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தானுங்க ப்ரோ. தோத்த மேட்ச்லேயே ப்ரெசன்டேஷனில் அன்றைக்கி வந்து ஆர்சிபியோட ஜெயிச்சுட்டு ஆர்சிபியோட தோத்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தானுங்க, எதுவுமே நடக்காத மாதிரி. அப்புறம் ஹசிலாம் வந்து ஜாலியாக எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கே அப்படின்ட்டு தான் பேட்டிலாம் கொடுத்துட்டு இருந்தான். அதனால சரி இவனுங்களை கேட்டாலும் கேட்காத மாதிரியே இருக்கானுங்க காதை மூடிக்கிட்டு. என்ன பண்ணுறது? சரி வாங்க. சிஎஸ்கே ஜெயிச்ச மேட்ச்ல பாசிட்டிவ் சொல்லனா மக்கள் வந்து கவலைப்பட்டுருவாங்க. இப்ப நம்ம அப்படியே பேட்டிங் ஆர்டர் வருவோம். அதுக்கப்புறம் செம்மையா புல் பேக் பண்ணாங்க 10 ஓவருக்கு அப்புறம். கரெக்ட் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். சூரியகுமார் யாதவ் வந்தோடனே அந்த ஸ்பின் வச்சு காமெடி பண்றதெல்லாம் நிறுத்திட்டு ராமகிருஷ்ண கோஸ் ஒரு டீசென்டான டெபியூ. நல்ல டெபியூனே சொல்லலாம். அது பேண்ட் நம்ம போட்டு ஸ்டுவர்ட் பிராட் மாதிரி இந்த அசோக் சீசன் டிண்டா மாதிரி பேண்ட் போட்டு வராரே 4 ஓவர் 70 ரன் போயிருமோ அப்படின்னு இல்லை, பயந்தப்ப அதெல்லாம் இந்த ஒன்றும் இல்லை. இந்த இந்த வீடியோ போட ஆரம்பிச்ச டைம்லயே வந்து நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே மேட்ச் பண்ணலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம், ராமகிருஷ்ண கோஷ் வந்து எடுங்க எடுங்க எடுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நல்ல பேஸ் போடக்கூடிய எபிலிட்டி இருக்கு, பேட்டிங் எபிலிட்டியும் இருக்கு. இப்போ லோவர் ம். ஆர்டரில் வந்து பேட் பண்ணக்கூடிய இதுவும் இருக்கு அப்படின்றனால அதை வந்து இன்னைக்கு தான் அவனுங்க காது கேட்டிருக்க போல இருக்கு. இல்லை, அதான் சொல்றது, பட்டறையை ஃபாலோ பண்ணாலே இந்த ஐபிஎல்ல ஒவ்வொரு டீமுக்கும் என்ன பண்ணணுன்றது தெரிஞ்சு போயிடும். மும்பையில் நம்ம சொல்லிட்டோம். நம்ம வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே சொன்னோமா, பும்ரா உட்கார வை, வேணாம், உட்கார வச்சிரு. அது வந்து அதுக்கு சத்து இல்லையா இல்லை என்னன்னு தெரில. ஜெயவர்தனை வந்து என்னன்னா, ஜெயவர்தன் மாதிரி லெஜண்ட் வந்து வில் கீப் கோயிங் வில் சி வேர் தே கோங்கிறான். சூரியகுமார் யாதவ் 8 என்னமோ ஆவரேஜ் வச்சிருக்கான் பேஸோட. சுத்தமா கால் நகர மாட்டேங்குது. எங்க அடிச்சாலும் நேரா ஃபீல்டர் கேக்கு தான் போகுது. போகுது. ஏதாவது ஒர்க் பண்றீங்களா இல்ல எதுக்கு? ஒரு பிரேக் கொடுத்தா தானே ஹெல்ப் ஆகும். பும்ராக்கும் சரி, சில பிளேயர்ஸ்க்குலாம் வில் கீப் கோயிங் வில் சி வேர் தே கோனா எனக்கு புரியல என்ன அப்ரோச்னே. அதான் சொல்றேனே, மும்பை வந்து கம்ப்ளீட்லி லாஸ்ட் இட்டுங்கிறது தான் உண்மை. அங்க வந்து ஒரு சரியான கொலாப்ஸ். ஒரு 170 அடிச்சிருந்தா கூட ட்ரை பண்ணிருக்கலாம். அதாவது 159ங்கிறது ரொம்ப பிலோ பார்ட் டோட்டல். அப்படியே கம்ப்ளீட்டா சுருண்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். தனியாக ஒரு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அட்டாக்லாம் கிடையாது சிஎஸ்கே. இப்போ ராமகிருஷ்ணன் கோஷ் வந்து நல்லா போட்டாலுமே, இதே சன்ரைசர்ஸோ ஒரு பஞ்சாப் கிங்ஸோ இருந்தா டெபியூட்டன்ட்ட ப்ரெஷர்ல போட்டிருப்பானுங்க ம். ஸ்ட்ரைட்டாவே. சூரியகுமார் அது கண்டிப்பா. ஃபார்ம்லே இல்லாதனால அவனுக்கு இ- ராமகிருஷ்ண கோஷ் போடுறதே வந்து ஏதோ ஒரு பெரிய பவுலர் போடுற மாதிரி அதுக்கு ஆடிட்டு இருந்தாங்க மும்பை. அது நேற்று கரெக்டாக இவனை யூஸ் பண்ணிக்கோங்கடா அப்படின்ட்டு பிரசாந்த் வீரே என்னை கேட்டால் சூரியகுமாரை கொண்டு வந்து வந்திருக்கலாம். சூரியகுமார் ஆடும்போது ம். பிரசாந்த் வீரை கொண்டு வந்து ஆட விட்டுருந்தா இல்ல அவ்வளோ ரன் பேஸோட ரொம்ப போயிருக்காது. ரெண்டுத்துக்கு அகேன்ஸ்டாவும் அவுட் ஆயிட்டு தான் இருக்காரு. ஆனா பேஸோட ரொம்ப ஈஸியா அவுட் ஆயிடுறாரு. 8 பால் 10 பால்லே விக்கெட்டை கொடுத்துட்டு போயிடுறாருன்னு சொல்லிட்டு தான் ட்ரை அதாவது பண்ணாங்க. சூரியகுமார் வந்து ஒரு சரியான டேலண்ட் இல்லைன்னா சொல்ல. ஐசிசி ரேங்கிங் T20 ரேங்கிங்கில் நம்பர் 1 அதிக பாயிண்ட்ஸோடலாம் இருந்திருக்காரு. அவரோட டவுன்ஃபால் என்னன்னா, அவரோட டெக்னிக்கை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் ஒரு லென்த்தில் போட்டால் இந்த இந்த ரீஜனில் ஆடுறது. ஸோ ம். அதை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஸ்லோ பாலாகவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ரொம்ப ஸ்லோ பாலாக ரொம்ப ஷார்ட்டாக போடும்போது உனக்கு வந்து ஃபேஸ் இருந்தால் தானே டைமிங்கில் நீ வந்து ஃப்ளிக் ஆடுவ, அதெல்லாம் பண்ணுவ. அது வந்து வேலைக்கு ஆக மாட்டேங்குது. அது வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சூர்யாவுக்கும் தெரியும். அதனால தான் இப்போ ம். உனக்கு இந்தியா மேட்சஸ்லேயே உனக்கு வந்து ரொம்ப புவராக தான் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. நீ அதுக்கு என்ன பண்ணுற, அதுக்கு மாற்றா வந்து ஏதாவது பண்ணுறியா, இல்லை வந்து அந்த ஷாட்லாம் போகாமல் வேற ஏதாவது ஷாட்டுக்கு போ, இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து ரன் ஸ்கோரிங் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுறியா? எதுவுமே மாறல. அதுதான் எனக்கு எனக்கு தெரில. இது வந்து இந்த கிறிஸ்ன்ற பையனை எடுத்துகிட்டு வந்தது, இந்த டிசிஷனு, இது எல்லாமே மும்பை வந்து இந்த சீசன் அவ்வளோதான் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாண்டியா கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் வேறு வழி இல்லை, ஏதாவது பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ட்டு விட்டாங்க போல இருக்கு. திலக் வர்மா நம்பர் 5 திடீர்னு நம்பர் 3 வராரு. திடீர்னு ஒரு நாள் மேட்ச் பினிஷரா வராரு. அவர் நான் வந்து அதான் சொல்றேனே, அதுக்கப்புறம் அவர் வந்து கம்ப்ளீட்டா கேஎல் ராகுல் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ், எது பண்ண சொன்னாலும் பண்ணுவார் அவர். எது சொன்னாலே அப்படி தெரியல. ஏன்னா அவரே கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்க மாதிரி தான் இருக்கு என்ன ரோலுங்கிறதுல. அன்னைக்கு வந்து பாண்டியா வந்து ஒரு பயங்கரமா வெறுப்பேத்தி விட்டதுக்கு அப்புறம் ஒரு அடி அடிச்சாரு. நான் கூட அதுதான் மும்பையோட டேர்ன் அரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா, இனிமே நிறுத்த முடியாது இன்ஜின் அப்படின்னா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திருப்பி போய் படுத்துக்கிட்டாங்க.
ஸோ அதெல்லாம் அவ்வளோதான் கிடையாது. மும்பை பத்தி. ராபின் மீன்ஸ் ஓகே, என்ன சொல்றது, அவருக்குலாம் கன்சிஸ்டண்டா சான்ஸ் கிடைச்சாதான் அவர் என்ன ரோல்னு அவருக்கும் தெரியல. நல்லா விளையாண்டுட்டு இருக்க எஸ்டாப்ளிஷ் பிளேயர்ஸ்க்கே ரோல் என்னன்னு தெரியல இந்த டீம்ல. ராபின் மீன்ஸும் கிறிஸ் பகத்தும் அந்த தர்வாலா எவ்வளோ ஒரு ஓப்பனர், ஒரு சின்ன பையன் வந்தாரு, அவருக்கும் அவங்க சொல்லி என்ன ஆக போகுது. பெரிய ஆளுங்களே ஒன்றும் பண்ண மாட்டாங்க இந்த டீம்ல. அவ்வளவுதான், இதை பத்தி பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சிஎஸ்கே பவுலர்ஸ் ஆட, சிஎஸ்கே பவுலிங் தான் வீக்னஸ் நினைச்சிட்டு தான் அவன் பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க இந்த சீசனு. ரெண்டு அன்சுல் ரெண்டு கம்போஜ் மேல வன்மத்தை எவ்வளவு கக்குன நீ. பர்பிள் கேப் ரேஸ்ல இல்ல, ஓடிட்டு இருக்கு. உண்மையிலே உண்மையிலே நான் சொல்றேன், இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அவன் அவன் bowling லென்த்து இதெல்லாம் போரா தான் செம்மையா இருந்தது. கம்பேரிட்டிவ்லி மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது போரா தான் இருந்தது. லாஸ்ட் ஒரு 3 மேட்சஸா வந்து சிஎஸ்கேக்கு பெஸ்ட். லாஸ்ட் த்ரீ ம். மேட்சஸா வந்து அவன் சூப்பராகவே போடுறான். லென்த்து ஃபேஸும் ம். போடுறான். இதெல்லாம் எங்க இருந்து திடீர்னு வந்துருச்சு? இப்பதான் போட கத்துக்கிட்டானா, இவன் கத்துக்கிட்டு இருக்கானா, என்னன்னே தெரியல. இங்க வந்து தான் கத்துக்கிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. உண்மையிலே நல்லா போடுறான். ஸோ ஆனால் ம். ஸ்டார்ட்ல வந்து கொஞ்சம் போரா தான் இருந்தது. பட் விக்கெட் டேக்கிங்காகவே இருந்துகிட்டு இருந்தது. ஏதாவது பண்ணி ஃபுல் டாஸ் போடுவான், தூக்கி அடிப்பானுங்க, விக்கெட் விழுவும், இந்த மாதிரி. ஸோ ஓகே, நம்ம முகேஷ் சௌதரியும் போட்டு அடித்தோம். அவனுமே நல்லா போடுறான் பவர் பிளேல. டீசெண்டாக தான் போட்டுடுறான். ஒரு 3 4 டாட் பால்ஸ் விழுந்தது, ஒரு சிக்ஸ் போயிருது. பட் பரவாயில்ல, அது ஓகே. அந்த மாதிரி ஏதாவது போகுது. ஸோ சரி. பார்ப்போம். சரி வாங்க. திருப்பி அடுத்த மேட்ச்ல என்ன காம்பினேஷன், யாரையாவது உட்கார, கார்த்திக் சர்மா உட்கார சரி வச்சுட்டு வேற அப்பா. யாராவது கொண்டு வராங்களான்னு பார்ப்போம். ஜாலியா இருக்கும். ஸோ சரி, ராமகிருஷ்ண கோஷ் வந்து பார்க்க லைட்டா ஒரு பாடி பில்டர் மாதிரி இருக்காரு. அப்படியே பைசப்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஃபாஸ்ட் பால் இருக்கு. அது ஆக்சுவலா நாட் ரெக்கமெண்டடு. அவரோட யாராவது ஒர்க் பண்ணுவாங்களா சிஎஸ்கேல? யாருக்கு அதுக்கெல்லாம் ஆள் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஃபிட்னஸ் ட்ரைனிங் கண்டிஷனிங்லாம் இருக்க மாதிரி தெரியல, இருக்கிற இன்ஜுரி பார்த்தா. யாராவது அவரை பார்த்து சொல்லணும். ஏன்னா தீபக் சார் இப்படிதான் பைசப்ஸ் காமிச்சிட்டு செலிப்ரேஷன்லாம் பண்ணாரு. ஒரு 2 3 4 சீசனுக்கு 14 மேட்ச் தான் ஆடினாரு. அதெல்லாம் பண்ணி, ஸோ ஃபாஸ்ட் பாலருக்கு எப்பயுமே அப்பர் பாடி ரொம்ப இதாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லீனாக இருந்தால் தான் பெட்டர். ஏன்னா கண்டிப்பா கிரேட்டஸ்ட் நம்ம டேல் ஸ்டெயின் பார்த்துருக்கோம், ஜேம்ஸ் ஆண்டர்சன்லாம் பார்த்துருக்கோம். அவங்க பைசப்ஸ்லாம் இப்படி காமிச்சிட்டுலாம் இல்லை. ஸோ அது யாராவது ஒர்க் பண்ணால் நல்ல ப்ராஸ்பெக்டாக வர சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா. ஸோ நம்ம ஆர்சிபி அவங்க பத்தியும், சிஎஸ்கே ரன்சேஸ். ஆர்சிபி ஜிடி பத்தியும் நம்ம வந்து போஸ்ட் மேட்ச் வந்து கவர் பண்ணல. ஸோ அதை பத்தி ஆமா, சின்னதா வந்து பேசிடுவோம். எல்லாமே நல்லா தான் இருக்கு. எக்ஸ்போஸ் அதாவது பண்ணிட்டாங்க. எக்ஸ்போஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் இல்லை, பண்ணிட்டாங்க. எக்ஸ்போஸ் எல்லாம் இல்லை. நான் வந்து ரெண்டு, ஓ, மிடில் ஆர்டர் வந்து அந்த 1 2 மேட்ச் சிஎஸ்கே மேட்ச், அது 2 3 தவிர வந்து மிடில் ஆர்டர் வந்து இல்லை 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 20 18 இல்லை மேல இல்லை யாரும் ஆட மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், அது என்ன தெரியுமா? இவங்க வந்து ம். சீசன் ஸ்டார்ட்ல இருந்தும் சரி, போன சீசன்ல இருந்தே நம்ம எடுத்துப்போம், அட்டாக்கிங்காக வந்தாங்க. அக்ரெஷனை காட்டுறது, அக்ரெசிவாக அப்ரோச் இருக்குது. ரொம்பவே அட்டாக்கிங்காக தான் இருந்தது. ஆனால் அது வந்து நீ சின்னசாமியில் ஆடினா ஓகே, இல்லை இங்கே ம். வந்து சேப்பாக்கில் ஆடினா ஓகே. இந்த மாதிரி வந்து பிச்சு சேப்பாக்ல கண்டிஷன், கூட கஷ்டம் தான், பெரிய கிரவுண்டு. இந்த இந்த டெல்லியில ராஜீவ் காந்தி, ஓகே, டெல்லி. இந்த ராஜீவ் காந்தி ஆ, டெல்லி இதெல்லாம் ஓகே. ஆமா, இது வந்து ஹைதராபாத் இங்கெல்லாம் பிச்சு ஓகே. வந்து பிளாக் சாயில். நேற்று இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியமில் ஆடினது. ஒரு 190 போதும், ஒன் 190 நைன்டி ஃபைவ் 180, அடிச்சிருந்தாலே ஆ டபுள் பண்ணிருக்கலாம். 190 180 போதும். இது வந்து அவசரமா ஏதோ ஆடின மாதிரி தான் இருந்தது. என்னன்னா கோலி ஸ்டார்ட் பண்ணப்பலாம் செம்மையா இருந்தது. கோலி ஸ்டார்ட் பண்ணி 5 4 ரபாடாவை, ஆஹா இன்னைக்கு ஏதோ பயங்கரமா இருக்க போகுது, போலிங்ல போட்டு ஒரு பெரிய ஸ்கோர் செட் பண்ணிட்டு போலிங்ல போன மேட்ச் மாதிரி ஏதோ நெருக்க போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது. ஸோ அப்படியே பார்த்தா ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா என்னடா 5 விக்கெட் போயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இது எல்லாமே அவ்வளவுதான். அவசரம் தான். இது இது வந்து கொஞ்சம் யாராவது பேசணும். ஆல்ரெடி எல்லாமே அங்கே செட்டாக தான் இருக்குது. சிஎஸ்கே மாதிரிலாம் அங்கே இது கிடையாது. யாராவது, என்ன டிகே சொன்னார், ம். பேட்டிங் கோச்சு, பவுலிங் கோச்சு, அதாவது ஸ்பின் கோச்சு, ஃபாஸ்ட் பவுலிங் கோச்சு, இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்காங்க. அது பயங்கரமாக ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. அந்த பிளேயருக்கு என்னவோ அவனை எப்படி மேற்கொண்டு இது பண்ண வைக்கலாம். படிக்கலை பற்றியும் சொல்லியிருந்தாரு. அவனோட ம். ஸ்ட்ராங் ஜோன் என்ன, அவனுக்கு என்ன வரும், என்ன பண்ணால் டக்குன்னு குயிக்காக ரன்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம்னு சொல்லி அவனும் வந்து ஆர்வமாக இருந்து ஒர்க் பண்ணான். ஸோ அதனால தான் வருது அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த படிக்கல் வந்து ம். பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். ஸ்டார்டிங் எல்லாம் மேட்சஸ்லலாம் பண்றாங்க. ஆனா எல்லா மேட்ச்லயும் ஒரு காமனா ஒரு பிரச்சனை இருக்கு. ஈஸியா ஜெயிக்க கிளினிக்கலா 2 3 விக்கெட் போய் சேஸ் பண்ண வேண்டிய மேட்சுமே நிறைய மேட்ச் தேவையில்லாம 5 6 7 விக்கெட்லாம் போயிருக்கு. இது பிரச்சனையா இருந்திருக்கு. இது உங்களுக்கு 150 160 சேஸே 15 overs 150 ஃபார் சிக்ஸ்ன்னு இருக்காங்க. அப்புறமா வந்து ஒரு ஆங்கர் பண்ணி, ஐயோ இதுக்கு மேல விக்கெட் போகாம எப்படியாவது சேஸ் பண்ணிடுறான்னு சொல்லி இந்த மாதிரி 2 3 மேட்ச் நடந்துச்சு. அதோட தொடர்ச்சியா தான் வந்து சிராஜ் ரபாடா இந்த அட்டாக் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். உண்மையிலே கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. மிடில் ஆர்டர் வந்து ஆரா ஃபார்மிங்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்கன்னா அது இன்னும் லிமிட் கிடையாது. அந்த கண்டிஷனுக்கு என்ன பாஸ் ஸ்கோரோ அதுதான். எல்லா மேட்சும் 250க்கு போனா 2024 சன்ரைசர்ஸ் மாதிரி தான் ஆகும். கண்டிப்பாக அடாப்டே ஆக மாட்டாங்க அந்த சன்ரைசர்ஸ் டீம். 2024ல கொஞ்சம் ஹெல்ப் இருந்தாலும் கொலாப்ஸ் ஆயிட்டே இருந்தாங்க. அந்த கண்டிப்பாக பாதை ஆர்சிபி வந்து நல்லா போயிட்டு இருக்க டீம் வந்து இந்த டைரக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோ, நம்ம எந்த பிச்சா இருந்தாலும் நம்ம 250 அடிக்கலாம்னு போனாங்கன்னா அழிவை யாராலையும் அப்படியே என்ன சொல்றது,
ரொம்ப எல்லாம் க்ளோஸ்ல இருக்காங்க, 6 வின் அந்த மாதிரி இருக்காங்க. ஒரு கேப் கூட இல்லை முன்னாடி இருந்த மாதிரி. ஸோ அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும், ஆர்சிபி ஸ்லிப் ஆகாம. இதில் நான் யாரையுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஆர்சிபி வந்து நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரீசெண்டாக ஒரு 3-4 மேட்சஸ் பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அந்த பிளேயர்ஸ்லாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருத்தனை தவிர்த்து ஃப்ராடு ஜித்தேஷ், ஓகேவா. இங்கே இங்கே வந்து மஞ்சள் சட்டையில் வந்து ஒரு ஃப்ராடு இருக்குது, டூபேன்னு. ஸோ ரொம்ப நாளாக நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த ஃப்ராடில் ஒன்று தூபே எடுக்கணும். தூபே ஆமா, தூபே பத்தி அந்த தூபே ஒரு கேட்ச் ஒன்று விட்டாரு. அது வந்து நீங்க சும்மா ஒரு ஒரு அண்டர் 14 கேம்ப்ல போனா அந்த கேட்சை வந்து, அண்டர் 14 கூட வேணாம், அது கீழே ஏதாவது இருந்ததுன்னா கூட அந்த கேட்சை பிடிச்சிருவாங்க. இல்லை அதாவது ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் இவ்வளோ கன்சிஸ்டண்டா இத்தனை கேட்சை டிராப் பண்ணி நான் பார்த்தது இல்லை. ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர், ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர். பவுலர்ஸ் சில பேர் இருப்பாங்க இந்த மாதிரி, அவங்களுக்கு ஃபிங்கர்ஸே அப்படிதான் இருக்கும், ரொம்ப புவர் ஃபீல்டர்ஸா இருப்பாங்க, அவங்கள ஒழிச்சு தான் வைக்கணும். ஒரு பேட்ஸ்மேனு இப்படி ஒரு புவர் ஃபீல்டரா இருந்து ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டரா இருந்து நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது 90s நம்ம எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு. ப்ரோ, ஜித்தேஷும் அப்படி தான் ப்ரோ பார்க்கவே ஒரு கேட்செல்லாம் விடுறாரு. ஜித்தேஷ் ஏய் வந்து ஜிதேஷ் நிறைய ஸ்கிரீமர் அவர் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட்லாம் அதான் ப்ரோ, எடுத்திருக்காரு. அதெல்லாம் போன வன்மத்தை பால் கக்காதீங்க. முந்தின பால் வந்து ஸ்க்ரீமர் இடத்துல அடுத்த பால் கையில் வர்றதை வந்து விட்டுட்டு ஐயையோ அப்படிங்கிறாரு. ஸோ இது அதெல்லாம் இது ஒண்ணு. ஓகே. ஜித்தேஷ் கேட்ச் எல்லாம் விட்டுருங்க. ஜித்தேஷ் வந்து ஒரு கீப்பரா வந்து பயங்கரமான கீப்பர், அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் நம்ம இது பண்ண வேணாம். ஸோ இந்த டூபேக்கு என்னன்னா, சரி கேட்ச் தான் விட்ற, பேட்டிங் ஏதாவது பண்ணுவேன்னா அதுவும் பண்றது இல்ல. ஆஹ் என்ன ஆச்சுன்னே தெரில. நான் இன்டர்நேஷ்னல் லெவல்லலாம் நல்லா தான் ப்ரோ கேட்ச் எடுத்துகிட்டு இருந்தான். அவன் வந்து சிஎஸ்கேக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடிலாம் ரொம்ப போராக இருந்தான். அதை நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி தான் டூபேயோட ஃபீல்டிங் பார்த்துருக்கோம். அதனாலே அவனை இம்பாக்ட் பிளேயராக எடுத்துகிட்டு வருவார் தலை. இவன் என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து ஓகே எடுத்துருவான், முன்ன அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சீசன் ஆரம்பத்துலலாம் ஒரு 2 கேட்ச் அந்த மாதிரி எடுத்தான். இது பண்ணிட்டு ஓகே அவன் திருந்திட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா என்ன இதுன்னே தெரில. இவனும் அப்படி தான் இருக்கான். பஞ்சாப்ல சஷாங்க் சிங்கும் அப்படி தான் இருக்கான். அவன் வந்து ஒரு 3 கேட்ச் ஒரே மேட்ச்ல விட்டான். அடுத்து மேட்சே ஒரு முக்கியமான ஒரு 2 கேட்ச் விட்டான். ப்ராக்டிஸ் செஷன் வீடியோ ஒன்று நேற்று விட்டானுங்க. அதில் பார்த்தா அதுலயும் கேட்ச் அதுலேயும் விடுறானா? விட்டான். ஆமாம். அவனுக்கு அது மேபி தெரில, அதெல்லாம் நேச்சுரலாக வரணும் போல இருக்கு. இந்த நல்ல ஃபீல்டிங் அப்படின்றது வந்து அவங்க நினைக்கணும். அவங்க மைண்டில் ஒரு பிளாக் இருக்கு. அதை வந்து விட்டுட்டு சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த மொமெண்ட்ல வந்து க்ரௌடு வந்து நம்மளை பார்த்து சிரிக்குமா இல்லை இது பண்ணுவானுங்களா, ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக நம்ம விட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரியே இல்லாமல் ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக பால்ல இருக்கணும். உன் கண்ணு வந்து பால்ல இருக்கணும் முக்கியமான அப்படின்றது. விஷயம், சில பேருக்கு வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க, ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணும்போது கையெல்லாம் ஹார்ட் ஆயிடும். ஸோ ஹார்ட் ஹேண்ட்ஸ் இருந்தாலே பட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியே தான் வரும். ஸோ நீ கண்டிப்பா. வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், அதே நேரத்தில் கூலாகவும் இருக்கணும், கை சாஃப்டாக இருக்கணும். டெக்னிக்கில் நீ காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. சாஃப்டாக இருந்தால் தான் கை பால்ல நிற்கும். சில பேர் இப்படி ஹார்டாக இப்படி வச்சிருப்பாங்க, அடிச்சு வெளியே தான் வரும் எப்பயுமே. அதனால இவங்களுக்கு நிறைய நிறைய மாற்ற ட்ரை பண்ணி என்ன பண்ணாலும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணாலே கை ஹார்டாகி வெளியே வந்துருது, அடிச்சுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா எல்லா தடவையும் கையில் படுது, பால் அதுக்கப்புறம் கையில் நிற்க மாட்டேது, வெளியே தான் விழுவுது. அப்போ அந்த ஃபீல்டிங் கோச்சையும் தாண்டி ஒரு நேச்சுரலாக சின்ன வயசுலேருந்தே வந்து கரெக்ட் பண்ணாமல் விட்ட ஒரு விஷயம் ட்ரைட் மாதிரி ஆயிடுச்சான்னு தெரில எனக்கு. கண்டிப்பா. சரி வாங்க, இப்போ கார்த்திக் சர்மா இன்னிங்ஸ் பத்தி அவர் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாரு, ஒரு சென்டர் விக்கெட் ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி அந்த மேட்சை ட்ரீட் பண்ணாரு. நம்ம எப்படியும் ஜெயிச்சிடலாம், ஒரு 30 பால் ஆடிக்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. அப்புறமா வந்து நல்லா ஓரளவு ஃபினிஷ் பண்ணிட்டாரு. பாப்போம். ஓகே நல்லா தான் அது ப்ரோ. உடனே வந்து நம்ம இவர் அது தான் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிலாம் சொல்ல சிஎஸ்கே தேவையில்ல. வெயிட் அண்ட் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து வாட்ச். சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு சந்தோஷம் தான் கார்த்திக் சர்மா வந்து இந்த மாதிரி பண்ணது, நேற்று பெர்ஃபார்ம் பண்ணது. பட் தெரில, பார்ப்போம். அசி சொன்ன அளவுக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு பெரிய ஆளா. ஏன்னா கெய்க்வாட் அப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணார். அசி வந்து அவர் 2020 அவர் வந்து டெபியூ பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சரியான டேலண்ட்டு, ரொம்ப பெரிய இடத்துக்கு போகக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னப்ப அது மாதிரியான பிளேயர் தான் கெய்க்வாடு. ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. பட் என்னை கேட்டால் இது இது ரொம்பலாம் இது பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ கார்த்திக் சர்மா பெர்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் விட பயங்கரமாக எல்லா டீம்ஸ்லேயும் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, லைம் லைட்டில் இருக்காங்க. பிரியான்ஷ் ஆரியா மாதிரி, இந்த வைபவ் சூரியவன்ஷி, இதெல்லாம். ஸோ பார்ப்போம். கார்த்திக் சர்மாவும் வெயிட் அந்த அண்ட் மாதிரி வாட்ச். வந்தால் சந்தோஷம் தான். ப்ரோ நம்ம வந்து சிஎஸ்கே அடுத்த 5 மேட்ச், சாரி சாரி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதான் நம்ம வந்து இந்த இந்த கேப்பெல்லாம் சரி பண்ணாலே இந்த சிஎஸ்கேல பிரசாந்த் வீருக்கு வந்து கொடுக்கலாமா பவர் பிளேல, இல்லை என்ன பண்ண போறீங்க, 4 ஓவர் கொடுக்க போறீங்களா இல்லை 2 ஓவரோட நிறுத்த போறோமா, அந்த மாதிரிலாம் வந்து ஸ்பென்சர் ஜான்சனை எடுத்துட்டு வந்தா அவன் வந்து அதுக்குள்ள அந்த ஃபார்மை வந்து அவனால, ஏன்னா ஒரு இன்ஜுரியிலேருந்து தானே வரான், ஸோ அவனால நல்லா போட முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இதெல்லாம் அவங்க ஒர்க் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு ஏதோ தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே வந்து ஏதோ விளாண்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். ஓகே. புவரா, கொஞ்சம் புவரா இருந்துமே வந்து மும்பை அதோட ரொம்ப புவரா இருந்ததுனால மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. சி அடுத்து அடுத்த 5 மேட்ச் சிஎஸ்கேக்கு வந்து டிசி, எல்எஸ்ஜி, எஸ்ஆர்ஹெச், ஜிடி. இதில் வந்து 5ல் 4 ஜெயிச்சு
நிறைய ரிசல்ட் மற்றதெல்லாம் வந்து இவங்க போச்சுன்னா சான்ஸ் இருக்கு. ஸோ இதுல எல்எஸ்ஜி ரியலிஸ்டிக் சான்ஸ் எல்எஸ்ஜி என்ன? 2 இருக்கா? எல்எஸ்ஜி 2 இருக்கா? எல்எஸ்ஜி 2, ஒரு டிசி. அடுத்த ரெண்டு கொஞ்சம் டஃப்பான மேட்ச், எஸ்ஆர்எச்சும் ஜிடியும். இந்த டஃப்பான மேட்ச்ல ரெண்டுல ஒன்னு, மீதி மூணுல மூணுமே ஜெயிச்சாகணும். இந்த அஞ்சுல ரெண்டு ஹோம் கேம் இருக்கு. இந்த மாதிரி ரேண்டமா ஜெயிக்கிறது ஒரு மாதிரி, நீ பெர்ஃபெக்ட் வின்லாம் கூட நான் கேட்கல. தலை எப்பயுமே சொல்லுவாரு ரிசல்ட்டை விட ப்ராசஸ் தான் முக்கியம் அப்படின்னு. ப்ராசஸ் நேற்று ஒழுங்கா பண்ணாங்களா நம்ம கொஸ்டின் கேட்டா அது இல்லைங்கிறது தான் சொல்லணும். கேட்ச் விட்டாங்க பவர் பிளேல அந்த ஒரு ஓவர், ஆனால் அந்த ஓவர் தவிர மற்ற எதுவும் குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. சூரியகுமார் யாதவுக்கு வந்து ஸ்பின்லாம் கொடுக்கல, வந்தோடனே பேஸ் வச்சு அட்டாக் பண்ணாங்க, ஒரு வீக்னஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனாலும் இந்த மாதிரி இந்த மிஸ்டேக்லாம் வந்து நீ பெரிய டீமோட பண்ண முடியாது. அதுதான் இது பிரச்சனை இப்போ. இது ம். நான் ஒன்று சொல்கிறேன். சிஎஸ்கேக்கு வந்து பாராட்டுறதை விட நேற்று சிஎஸ்கே ஜெயிச்சாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து பாண்டியாவோட முட்டாள்தனம். போஸ்ட் மேட்ச்சில் வந்து பிச் அனாலிசிஸ் அப்போது சீக்கா வந்து அங்கே பார்த்துட்டு பிச்சை பார்த்துட்டு இது ஒரு மாதிரி கூலாக இருக்குது, ஓகேவா, ம். மாய்ஸ்சர் வந்து இதாக இருக்குது, ஸோ தண்ணி வந்து ஒரு 11 மணிக்கு விட்டுருப்பாங்க. இந்த இது இது தொட்டு பார்க்கும்போது கூலாக இருக்குது, ஸோ தண்ணி வந்து மேட்ச் ஆரம்பிக்கும் போது வந்து என்னென்னா இது மேலே வந்துடும் இந்த லைட்ஸு. ம். ஸோ கரெக்டாக ஒரு ம். இது ஆடும்போது இந்த வெயிட் கொடுக்குதுல்ல, பால் வந்து பிச் ஆகுறது, பிளேயர்ஸ் நடக்கிறது, ஓடுறது, இதெல்லாம் அப்போ வந்து இதை தட்டி எழுப்புற மாதிரி. இதை பற்றி ம். அஸ்வினே அவரோட சேனல்லலாம் பேசியிருப்பாரு, ஓகேவா. அதே தான் வந்து கூலாக இருக்குனாலே அதான் அர்த்தம். இதில் வந்து யார் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க bowling தான் எடுக்கணும். இவர் வந்து ம். என்ன பெரிய ஒரு ஆஸ்திரேலியன் மைண்ட் செட்டா, இவர் என்ன என்ன கன்றாவின்னு தெரியல. சிஎஸ்கேவோட அட்வான்டேஜ், சிஎஸ்கேக்கு அட்வான்டேஜ் கொடுக்க கூடாது. ஏன்னா சிஎஸ்கே வந்து ஜெயிச்சாலே பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான், அப்படி பண்ணி தான் ஜெயிக்கிறாங்க. இது நம்ம அப்படியே 185 கஷ்டப்பட்டு ஆடி அடிச்சிட்டோம் அப்படின்னா ஜெயிச்சலாங்கிறதா. பாண்டியா வந்து ஆப்போசிஷனோட ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம கொடுத்துடக்கூடாது, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்தாரு. நீங்க வந்து பிச்செல்லாம் ஃபுல்லா நீங்க வந்து பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் அதெல்லாம் எப்போ பண்ணணும்னா, நீங்க ஒரு 8 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிருக்கீங்க, இல்லை நீங்க டேபிள் டாப்ல இருக்கீங்க, நாங்க வந்து கன் சைடா இருக்கோன்றதை ப்ரூவ் பண்றீங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்க அதெல்லாம் பண்ணலாம், ஓகேவா. நீங்களே வந்து அகல பாதாளத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஆப்போசிஷனுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடாதுன்றது உன் ஸ்ட்ரென்த் என்ன? நீ வந்து பேட்டில் முதல்ல இது பண்ணுவியா? அதுதான் தெரியலையே ஸ்ட்ரென்த் என்னன்னு. என்ன கொடுத்தாலும் சேஸ் பண்ண முடியல. எது கொடுத்தாலும் திருப்பி அடிக்க முடியல. ஏன்னா ஆரம்பத்துல நேற்று அந்த பேட்டிங் டிசிஷன் ஆனாலும் டார்கெட் செட் பண்ண முடியல. அந்த டிசிஷன் எடுக்காம இருந்தா சிஎஸ்கே ஒருவேளை ம். பேட்டிங்க்கு போட்டிருந்தா அவங்கள கண்டிப்பா பயங்கர ஸ்லோவாக 30 ஃபார் இருந்திருக்கும், 3, ஓகேவா. பவர் 40 பிளேல ஃபார் 3. ஒரு 30 ரன் தான் வந்திருக்கும், ஒரு 2 விக்கெட் ஆமா. போயிருக்கும். அது கெய்க்வாட் விக்கெட்டாக இருக்கலாம், சஞ்சு சாம்சன் விக்கெட்டாக இருக்கலாம். இது வந்து ஸ்கோர் செட் பண்ணுறது வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு டஃப்பான. 150 வந்திருப்பாங்க. சேஸ் வந்து அப்படியே மாறி இருக்கும் உங்களுக்கு பேட்டிங்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது ம். இது ஒரு பாண்டியாலாம் என்ன என்ன நல்ல வேலை கேப்டன்சிலேருந்து தூக்குனாங்கடா அப்போ சாமி அப்படின்ற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்கு. ம். ஆனால் அவன் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். இது என்ன என்ன நடக்குதுன்னே புரியல, அது பாண்டியா தான் சொல்லணும். சரி வாங்க, இப்ப இப்ப நடந்த ஒரு ரிசல்ட் வந்து சிஎஸ்கே ஃபேவரா போயிருக்கு. இன்னைக்கு ஈவினிங் மேட்ச்ல எஸ்ஆர்எச் வந்து தோத்துருக்காங்க கேகேஆர்ட்ட. இதனால கேகேஆருக்கு பெருசா யூஸ் இல்ல. ஜிடி மாதிரி டீமுக்கு, சிஎஸ்கே மாதிரி டீமுக்குலாம் இது யூஸ். ஆனா அது முக்கியமான விஷயம், இவங்களும் ஜெயிக்கணும். ஆமா, அவங்கெல்லாம் தோத்தா பத்தாது, நம்மளும் ஜெயிச்சாதான் வேலைக்கு ஆகும். இப்போ அடுத்த ரிசல்ட் வந்து பிபிகேஎஸ் ஜிடி. வந்து பிபிகேஎஸ் ஜெயிச்சு மேலே போயிட்டே இருந்தா சிஎஸ்கேக்கு பெட்ரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி போற ட்ரெண்டை பார்த்தா அப்படி தெரியல. 43 ஃபார் 4ன்னு ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க பிபிகேஎஸ். இங்க இருந்து ரெக்கவர் ஆகி ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, பட் எந்த அளவுக்கு பாசிபிலிட்டின்னு தெரியல, பார்ப்போம். இப்போ வந்து இந்த டாப் ஃபோரை வந்து நம்ம பயங்கரமாக க்ளோரிஃபை பண்ணிட்டு இருக்கோம்ல. ஆல்மோஸ்ட் ம். வந்து இதெல்லாம் செட்டு, டாப் ஃபோர் இதுதான் இதுதான் ம். வந்து பிளே ஆஃப்க்கு போகும்ன்ட்டு. இப்போ எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குதுல்ல இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் ஒரு 2 நாளாக. இது அதே மாதிரி ம். நடந்து எல்லாமே வந்து அப்படியே தோத்து 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 கீழே வந்து அந்த மாதிரி வந்தாங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகும். அதனால சொன்னேன், ஆமா. பார்ப்போம் அந்த மாதிரி ஏதாவது கரெக்ட். நடக்குதுன்ட்டு. ஸோ அவ்வளோதான். பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு டாப் ஃபோர் இப்ப இருக்க டீம்ஸ்ல மூணு பேர் போயிடுவாங்க. அத்தனை பேர்லாம் தொடர்ந்து ஸ்லிப் ஆகலாம் சான்ஸே இல்லை, இல்லை, ரொம்ப எனக்கு ஹைட்டா தான் இருக்கு. ரியான் பராக் மேல நம்பிக்கை இருக்கு, அதனால சொல்கிறேன். ஏதாவது ஒரு 3 மேட்ச் ஜெயிக்க வேண்டியதெல்லாம் 3 மேட்ச் தோத்து ஏதாவது பண்ண வேண்டிய இதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு ஜிடி ஜெயிச்சா மேல போக மாட்டாங்க, ஃபைவ்லயே தான் இருப்பாங்க. ஆ ஏன்னா நெட் ரன் ரேட் இந்த ஓரா இருக்கு. ரியான் பராக்னு சொல்லும்போது ஒரு ஒரு ஞாபகம் வருது. நான் சொன்னேன்ல போன மேட்ச் கூட சொன்னேன் தெரியுமா, வைபவ் சூரியவன்ஸ்கி யாக்கரே போட மாட்டானுங்க. ஆமா, ஆமா. யாக்கர் ஜேமிசன் வந்து போடணும். ஒண்ணு போட்டாரு. அது என்னன்னா போட்டோ செலிப்ரேட் பண்ணி அது ஒரு ஃபைன் என்னன்னா கட்டினாரு. அவன் யாக்கர் போட்டா அடிக்க முடியாமலாம் கிடையாது. ஆனா அதுக்கு முந்தின பால் என்ன பண்ணிருப்பானா, ஒரு ஸ்லாட் பால் போட்டிருப்பான், ஈஸியா ம். அடிச்சிருவான், ஓகேவா. அடுத்த பாலும் வந்து ஸ்லாட்டாக தான் வருதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிட்டு அது யாக்கரா விழுந்துருச்சு, ஓகேவா. ம். ஸோ இதுதான் இந்த யாக்கரோட அதாவது என்ன ஸ்ட்ரென்த்து, ஒரு ஒரு பவர் ம். அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து வேற எங்கே போட்டாலுமே பேட்டை விட்டு அது எங்கேயாவது மாட்டி சிக்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த யாக்கரை வந்து ஆடுறதுக்கெலாம் வந்து எல்லாராலையும் முடியாது.
ஸோ எப்படியோ அது மொமெண்டம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். ஒரு தொடர்ந்து ஒரு 3 சிக்ஸ் அடிக்கிறான், நீ குத்தி போட்டா அடிக்கிறான், ஸ்லாட் பால் போட்டா அடிக்கிறான்னா ஒரு யாக்கர் போடும்போது அது சிங்கிளாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? மிஞ்சி மிஞ்சி போனால் எட்ஜ் ஆகி பின்னாடி 4 போகும். அது வந்து ஓகே. ஸோ அதுதான் சொல்கிறேன், யாருமே யாக்கர் போட ட்ரை பண்ண மாட்றானுங்க. என்ன இவனுங்க மைண்ட் செட்டே புரிஞ்சிக்க முடியல. வேற ஏதோ பண்ணணும்னு சொல்லி இது பண்ணுறானுங்க. இவன் ஸ்லோ பால் தான் போடுவான், இல்லை வந்து ஸ்லோவாக வந்து பவுன்சர் போடுவான்னு சொல்லி பேட்ஸ்மேனும் அதை மைண்டை ரீட் பண்ணி ரெடியாக இருக்கான். அந்த மாதிரி ஒரு 15 வயசு பையனுக்கே அதை ரீட் பண்ண முடியுது. இதுதான் பண்ணுவாங்க. ஏன்னா அவனோட டெக்னிக்கை வந்து நீ ஈஸியாக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஆஃப் சைடில் ஆட வை, ம். குத்தி வெளியே போடு, அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டிங்கை செட் பண்ணி. இப்போ சுதர்ஷனுக்கு வைக்கிறீங்கல்ல, சுதர்ஷன் வந்து ஃப்ரண்ட்லேயே ஆமா. ஆட மாட்டான், விட்டு ஆடுறான்னு சொல்லி இவன் அந்த மாதிரி ஆட ம். வை. ஏதோ ஒரு இதில் மாட்டுவான் அவன். ஓகேவா? ஸோ அதுதான். பார்ப்போம். பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம ஓவர் டைம் போயிட்டு இருக்கோம். நாளைக்கு எம்ஐ எல்எஸ்ஜி மேட்ச். இந்த மண்டே அன்னைக்கு எல்லாரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா அதுதான் ஜாலியா அதுதான் அதுதான் விளையாடிட்டு உண்மையான எல் கிளாசிக்கோ. அதை பார்த்து ஜாலியாக பார்த்து எவ்வளோ தோக்கறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ ரெண்டு டீம் பண்ணி ரெண்டு சூப்பர் ஓவர் டீமும் போனாலும் எனக்கு ஆச்சரியம் இல்லடா. அதான் சூப்பர் அதான் ஓவர்லயும் திடீர்னு வந்து ஒரு காமெடி பண்ணுவாங்க. யாராவது நிக்கலஸ் பூரான் இறக்கி விட்ட மாதிரி ஏதாவது இறக்கி விட்டு ஏதாவது பண்ணுவாங்க. ஆயுஷ் பதோனி வந்து பேட்டிங் ஆடிட்டு இருப்பாரு. நம்ம எதுவுமே யூகிக்க முடியாது. நாளைக்கு ஒரு பயங்கரமான என்டர்டைன்மெண்ட் காத்திருக்கு நாளைக்கு. எல்லாரும் பார்த்து என்ஜாய் கண்டிப்பாக பண்ணுங்க. அது ப்ரிவியூலாம் கிடையாது. ப்ரிவியூ நீங்களே பண்ணுங்க அவ்வளவுதான். கண்டிப்பாக. சரி, ஸோ வச்சுக்கலாம். ஓகே, இதோட நம்ம வீடியோவோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஸோ இதே மாதிரி நாளைக்கு உங்களை இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் அனாலிசிஸோட வந்து சந்திக்கிறோம். ஸோ மறக்காமல் தமிழ் கமெண்ட்ரி ரூமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய் நண்பா.